இந்த வீடியோ பார்க்குற எல்லா ஃபியூச்சர் டாக்டர்ஸ்க்கும் எனது அன்பு வணக்கங்கள். நான் சுதர்ஷன். நான் கவர்மெண்ட் ஈரோடு மெடிக்கல் காலேஜில் ஃபர்ஸ்ட் இயர் MBBS படிச்சுட்டு இருக்கேன். 2019 நீட் கிராக் பண்ண ஃப்ரெஷராக நான் 508 மார்க்ஸ் எடுத்தேன். ஓகே, ஸோ லெட்ஸ் பிகின் திஸ் வீடியோ. நம்ம இந்த வீடியோவில் நியூக்ளியை லெசன் பற்றி ஃபுல்லாக மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ், அதுக்கப்புறமா டைரக்ட் MCQs ஆஸ்க்டு ஃப்ரம் NCERT லைன்ஸ், அண்ட் அகெயின் the most important and selected examples and exercise questions. So let's begin this video. So starting off with மாடர்ன் ஃபிசிக்ஸில் ரொம்ப வெரி இம்பார்ட்டண்ட்டான சாப்டர் இது. இந்த சாப்டர் நான் நினச்சா நம்மளால் நல்ல ஃபிசிக்ஸில் ஸ்கோர் பூஸ்ட் பண்ண முடியும். ஸோ மறக்காமல் கடைசி மடிக்கும் பாருங்கள். இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைபராக இல்லைனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் யாருக்கெல்லாம் ஷேர் பண்ணுவோம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு நான் போகிற ரெகுலரான வீடியோஸ் உங்களுக்கு ரீச் ஆகும். ஸோ லெட்ஸ் பிகின். ஸோ நியூக்ளியஸ் பொறுத்த முடிக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டர். ஸோ பார்த்துக்கிட்டிங்கன்னா Prelims 2008 nuclear density is same for all nuclei and it's independent of mass ratio அப்படிங்கிற ஒரு ஃபேக்டை செக் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் வெரி சிம்பிள். இதெல்லாம் பழைய காலத்துல ஓல்டர் டைம்ஸ்ல ஃபேக்ட்ஸ் அதிகமாக செக் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ரீசன்ட் டைம்ஸ்ல ஒரு டைரக்ட் ப்ராப்ளம்ஸ் கேட்குறாங்க. ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இன் திஸ் சாப்டர்னா 3 விஷயம் நம்ம சொல்லலாம். ஒன்று ரேடியோ ஆக்டிவ் டிகே, செகண்ட் பைண்டிங் எனர்ஜி, அதுக்கப்புறம் ஃபிஷன் ஃபியூஷன் அது சொல்லலாம், அதுக்கப்புறம் ஹாஃப் லைஃப். ஸோ ஹாஃப் லைஃப் ரொம்ப 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 முக்கியம். இது எல்லாத்துலேயும் பார்த்துக்கிட்டோம்னா பைண்டிங் எனர்ஜி, ஹாஃப் லைஃப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூ மஸ்ட் ரீட் இட். ஸோ நீங்கள் NCERT படிக்கிறீங்களா, உங்களுக்கு எங்கே நீங்கள் சோர்ஸில் படிக்கிறீங்களும் சரி, ஆனால் ரொம்ப முக்கியமாக நீங்கள் அதை பற்றி கான்செப்ட் உங்களுக்கு மைண்டில் தெரிஞ்சிருக்கணும். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்து நம்ம போகலாம். நெக்ஸ்ட் நம்ம போகிறோம்னா இதில் பேசிக்ஸ்லாம் இருக்குது. அட்டாமிக் நம்பர் என்ன, மாஸ் நம்பர் என்ன, ஸோ அதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் all nuclides with same mass number are isobars. So isobars, isotones, isotopes, isobars, அப்புறம் ஐசோடோப்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 3 விஷயத்தையும் ப்ரிலிம்ஸ் 2005 செக் பண்ணியிருக்காங்க. ஸோ திஸும் பார்த்தீங்களா பழைய காலத்தில் ரொம்ப ஈஸியாக செக் பண்ணியிருக்காங்க ஃபேக்ட்ஸ்லாம். ஸோ இந்த விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனக்கு தெரிஞ்சு யாரெல்லாம் நீங்கள் நியூக்ளியஸ் சாப்டர் படிச்சிருக்கீங்களோ இந்த ஃபார்முலா நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். R = R0 A⁴ இதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் அண்ட் புக் ஒரு முக்கியமான கான்செப்ட் பின்னாடி இருக்கு. அதை நீங்கள் படிச்சிருப்பீங்க, ஐ ஹோப். ஓகே, அப்படி இல்லைனா ப்ளீஸ் போய் படிங்க. இல்லை எங்கேயாவது கைடு இருந்தாலும் சரி, இல்லை இன்டர்நெட்லேயே கூட போய் பாருங்கள் இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலில் பாருங்கள். பிகாஸ் அது நிறைய தடவை டெஸ்ட் பண்ணியிருக்காங்க ப்ரீவியஸ் இயர்ஸில். ஸோ 4 தடவை கேட்டிருக்காங்க. இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள் இஸ் திஸ் ஒன். ஸோ பேசிக்கான எக்ஸாம்பிள் தான். பட் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு தான் அடுத்த ஸ்டெப் நம்மளால் எடுத்து வைக்க முடியும் இந்த சாப்டரை பொறுத்த முடியும். அதனால இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் மாஸ் எனர்ஜி அண்ட் நியூக்ளியர் பைண்டிங் எனர்ஜி அந்த அளவுக்குலாம் இம்பார்ட்டன்ட் இல்லை. ஸோ வி ஆர் மூவிங் அஹெட். ஸோ இந்த விஷயம் எஸ் வி கேம் ஹியர். இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ மாஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இந்த ஃபார்முலா வச்சு தான் இந்த லெசனே நவர போகுது. ஸோ அதனால் இந்த ஃபார்முலாக்கு பேஸ்டாக நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொஷின்ஸ்லேருந்து டைரெக்டாக எனக்கு தெரிஞ்சு எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க MCQஸாக. ஸோ அதனால் இந்த ஃபார்முலா நல்லா கால்குலேட் பண்ண தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் போர்டு எக்ஸாம் படிக்கிறீங்கன்னா போர்டு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கும் இந்த ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக இதை பேஸ் பண்ணி எதை ப்ராப்ளமோ இல்லை தியரட்டிக்கலோ இந்த ஃபார்முலா கூட கேட்கலாம் MCQவில். ஸோ நல்லா கண் திறந்து அந்த ஒவ்வொன்று எம்பினா என்ன, MNனா என்ன, அப்புறம் A-Z ப்ளஸ் மைனஸ் எங்கே வருதுங்க தெளிவாக பார்த்து புரிஞ்சுக்க நல்லது. ஓகே, நெக்ஸ்ட் மூவிங் அஹெட். ஸோ இந்த விஷயம் தான் எஸ் இந்த கிராஃப். The second most important graph in this chapter is this. ஸோ இந்த கிராஃப் தான் நீங்கள் கண்டிப்பாக ஒவ்வொன்றா நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் வேறு எந்த கைட்லையும் போய் படிக்க தேவையில்லை. இந்த கிராஃப் பார்த்துட்டு இதுக்கு ஏதோ ஒரு வீடியோவோ இல்லை எப்படியோ நீங்கள் ஏதோ ஒரு சோர்ஸ் பார்த்துட்டு இல்லை பார்க்காம கூட நீங்கள் பக்கத்தில் இருக்க இந்த தியரி படிங்க. இந்த கிராஃப் பக்கத்தில் வச்சுக்கிட்டு NCERT புக்லேயே இந்த தியரியில் கொடுத்துருக்க ஃபீச்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த கிராஃபில் என்னென்ன நம்ம ஃபீச்சர்ஸ் தெரிஞ்சுக்கணும், என்னென்னலாம் நம்ம முக்கியமாக பார்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இது பக்கத்தில் ஒரு தியரியை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதிலிருந்து டைரக்டாவே ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த கிராஃப்ல எந்தெந்த பாயிண்ட் எங்கெங்க இருக்கு, எந்தெந்த ஆட்டம்ஸ் எங்கெங்க இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்களா கூட எக்ஸாம்ல திடீர் ஒரு 4 கிராஃப் கொடுத்து இந்த பாயிண்ட்ஸ் எங்கெங்க இருக்குன்னு கேட்கலாம். இல்ல நம்பர்ஸ் எந்த கிராஃப் எந்த பீக்ல இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த கிராஃப் படிச்சவங்க எல்லாருக்குமே இந்த FE படிச்சிருப்பாங்க. ஃபெரஸ் 56. ஏன் இந்த கிராஃப் இந்த மாதிரி இருக்கு, இந்த ஷேப் ஏன் இந்த கிராஃப்க்கு வந்தது, ஏன் போக போக கம்மியாகுது, ஒரு கட்டத்தில் சென்டர்ல பீக் இருக்கு பட் போக போக ஏன் கம்மியாகுது, இந்த ரீசன் துல்லியமா கான்செப்டுவலா தெரிஞ்சிருக்கணும். அது எப்ப கேட்டால் எக்ஸ்பிளைன் பண்ண தெரியணும். ஏன் கம்மியான அட்டாமிக் நம்பர்ல மாஸ் நம்பர்ல இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, அதுக்கப்புறம் திடீர்னு இறங்கி ஏறுது, ஏன் இறங்கி ஏறுது. ஸோ இந்த மாதிரி அந்த தியரட்டிக்கலான ரீசன் தெரிஞ்சிருக்கணும். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாதிரி புரிஞ்சுக்கணும். அந்த இடத்துல நம்ம என்னென்னலாம் தெரிஞ்சுக்க முடியுமோ இந்த கிராஃப்ல நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா தான் மற்ற கான்செப்ட்ஸ்லாம் உங்களால் ட்விஸ்ட் ஏதாவது கேட்டாங்கன்னா ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ நான் என்னடா இவங்க தியரி படிங்க சொல்கிறாங்கன்னா தியரியிலேருந்து உங்களுக்கு கான்செப்ட் புரியணும். அதை வச்சு தான் உங்களால் கேட்குற
கொஷினில் இருக்க ட்விஸ்ட்டை ஹேண்டில் பண்ண முடியும். அப்போ தான் உங்களால் எரர் பண்ணாமல் கரெக்டாக நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும் ப்ராப்ளம்ஸில். ஸோ அதனால தான் நான் ரிப்பீட்டடாக அப்படி சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ரேடியோ ஆக்டிவிட்டி இருக்குது. நெக்ஸ்ட் லா ஆஃப் ரேடியோ ஆக்டிவ் டிகே, திஸ் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் அக்கார்டிங் டு போர்டு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. போர்டு எக்ஸாமுக்கு ரொம்ப முக்கியம். பார்த்தீங்களா, நீட் எக்ஸாமில் 2017, 16, ப்ரிலிம்ஸ் 2007, 8 2 வருஷம் தொடர்ந்து கேட்டிருக்காங்க நீட் 17, 16லையும். ஸோ திஸ் ஃபார்முலா ஸ்டாண்ட்ஸ் அ வெரி குட் ஸ்டாண்டர்ட். ஓகே, ஸோ இந்த ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் திஸ் கிராஃப், நியூக்ளியஸ்னாவே இந்த ஒரு கான்செப்ட் இல்லாமல் கேட்டதே இல்லை இது முடிக்கும். லாஸ்ட் இயர் கூட ரொம்ப ஈஸியாக ஒன்று கேட்டிருந்தாங்க. நான் சொல்கிறேன், இதை நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் இது. ஃபிசிக்ஸில் கேட்கலனால கெமிஸ்ட்ரியில் கூட கேட்பாங்க சில சமயம். ஸோ அதனால் நம்ம கண்டிப்பாக இதை தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு கான்செப்ட் இது. அந்த ஒரு ஹாஃப் லைஃப் ஆஃப் ஏ பீரியட், ஸோ எவ்வளோ கம்மியாகும், எவ்வளோ நேரம் போச்சுன்னா எவ்வளோ கம்மியாகுங்கிற இந்த ஃபார்முலா ரொம்ப 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 முக்கியம். த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா நான் இதான் சொல்லுவேன். ஸோ நல்லா படிச்சுக்கோங்க, நிறைய ப்ராப்ளம்ஸ் போடுங்க இதை பேஸ் பண்ணி. இங்கேயும் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க, செம்மையாக இருக்கும். ஸோ இந்த ஃபார்முலா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் படிக்கிறப்ப இதை நான் பர்சனலி செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இந்த ஃபார்முலா போடுறப்ப பாருங்கள், செம்மையாக இருக்கும். நீங்களும் போட நீட் 2018 கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா. ரீசன்ட் டைம்ஸில் இதை பேஸ் பண்ணி தான் அவங்க கேட்டிருக்காங்க. நான் தான் சொல்கிறேன், நல்லா படிச்சுக்க நல்லது. இந்த எக்ஸாம்பிள்ஸே போதும். இந்த எக்ஸாம்பிள் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் நான் கீழே எக்ஸசைஸில் ஒரு சம் காட்டுறேன். ஸோ இந்த 2 கொஷின் நீங்கள் இந்த கான்செப்ட் போட்டிங்கன்னா நிஜமாக சம் உங்களுக்கு எல்லாமே புரிய வந்துடும். எஸ், we came to the ultimate part, that is நீட் 2019 கேட்டிருக்காங்க. the alpha particle என்ன இருக்கு, ரொம்ப பேசிக்கான கொஸ்டின். ஸோ alpha particle consist of 2 electron 2 proton and 2 neutron அப்படிங்கிற ஒரு பேசிக்கான கொஸ்டின் நீட் 2019 கேட்டிருக்காங்க. ரிமெம்பர் திஸ். ஸோ நியூக்ளியஸில் ப்ராப்ளம்ஸ் மட்டுமே கேட்கணும் இல்லை, ஒரு சிம்பிளான ஒரு தியரட்டிக்கல் கொஸ்டின் வந்திருக்கு. நெக்ஸ்ட் we are moving ahead. ஸோ பேசிக்ஸ்லாம் உங்களுக்கு ஸ்ட்ராங் பண்ணுற மாதிரி இந்த எக்ஸாம்பிள்ஸில் இருக்குது. 13.5 ஆல்சோ ஆவரேஜ் தான். நெக்ஸ்ட் நான் காட்டுறேன். ப்ரிலிம்ஸ் 2007 and 9 இந்த ஃபார்முலா கேட்டிருக்காங்க. ஒரு நியூட்ரான் ஃபிஷன் ஆகிறப்ப என்ன ஆகும், ஒரு ப்ரோட்டான் ஃபிஷன் ஆகிறப்ப என்னெல்லாம் வெளியில் வரும். ஸோ நாங்கள் படிக்கிறப்ப ஓல் நாளாக நாங்கள் செமினார் மாதிரி எடுத்திருந்தோம் இந்த டாப்பிக்கில். ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது. நெக்ஸ்ட் காமா டிகே. ஸோ காமா டிகே அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட்னு சொல்ல முடியாது. ஸோ ஒரு ஆவரேஜான சாப்டர் தான். ஸோ இந்த டயக்ராம் பக்கத்தில் நீங்கள் அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஒரு எனர்ஜிலேருந்து அடுத்த எனர்ஜி போகிறப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டமே அதோட நேச்சரே மாறுது. கோபால்ட்டுங்கிறது நிக்கலாக மாறிடுச்சு. அது ஏன் நடந்ததுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நியூக்ளியர் எனர்ஜி ஃபிஷன். ஸோ நியூக்ளியர் ஃபிஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதை வச்சு அப்ளிகேஷன் கான்செப்ட்ஸ் நிறைய இருக்குது. ஸோ நியூக்ளியர் ரியாக்டர் அதனால தான் பேஸ் ஆகி தான் நடக்குது. நெக்ஸ்ட் we are moving ahead. ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் ரொம்ப நம்ம நல்லா படிக்கணும். நியூக்ளியை பொறுத்தவரை நம்ம ஸ்கோர் பூஸ்டருங்க. நிஜமாக சொல்கிறேன், நமக்கு நல்லா ஸ்கோர் பூஸ்ட் பண்ணிவிடும். ப்ரொவைடட் நம்ம மேத்தமேட்டிக்கல் எரர்ஸ் மட்டும் நம்ம பண்ணாமல் இருந்தோம்னா செம்மையாக நம்ம இந்த இதில் மார்க் வாங்கலாம். ஆனால் இதுக்கு என்னென்னா நமக்கு அந்த கான்செப்டும் தெரிஞ்சிருக்கணும். ப்ராப்ளம் மேக்ஸ் அந்த சீக்கிரமாக கேல்குலேட் பண்ணுற கெப்பாசிட்டியும் எரர் இல்லாமல் இருக்கணும். ஸோ இது 2 மட்டும் இருந்ததுன்னா இந்த சாப்டர் நீங்கள் ஈஸியாக எடுத்துடலாம். ஸோ இந்த சாப்டர் போடுறது மட்டும் இவ்வளோ தான் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ் நம்ம போய் பார்க்கலாம். ஸோ பாயிண்ட்ஸ் டு பாண்டர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நல்லா சொல்லியிருப்பாங்க. நம்ம மறந்து போகிற விஷயத்து எல்லாமே நல்லா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ பாயிண்ட்ஸ் டு பாண்டர் நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் எக்ஸசைஸில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்னால் 13.2, 13.3 நான் மார்க் பண்ணிக்கிறது எல்லாமே, 13.6 அண்ட் தென் 13.9, 10, 11, 12. ஸோ சீரியஸாக 4 கொஷின்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் 13.13 ஆல்சோ நல்லா இருக்கு. ஸோ அதுவும் நீங்கள் டைம் வந்தால் பாருங்கள். 13.13 நீங்கள் போட்டிங்கன்னா நான் சொன்ன பார்த்தீங்களா ஒரு சம் நான் சொல்லுவேன்னு. ஸோ அந்த சம் தான் இது. செம்மையாக இருக்கும், போடுங்க. ஈஸியாக தான் இருக்கும். பட் லிட்டில் பிட் இருக்கு. நம்ம புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். பட் நீங்கள் ஒரு 2-3 சம்ஸ் ஒரே மாதிரி மாடலில் போட்டிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துடும். நம்மளால் கண்டிப்பாக இதை ஆன்சர் பண்ண முடியுங்கிற ஒரு தைரியம் வந்துடும். கண்டிப்பாக நீங்கள் ஸ்கோர் பூஸ்ட் பண்ணலாம் நியூக்ளியர் சாப்டர் வச்சு. நெக்ஸ்ட் 18th one 22nd. ஸோ இது எக்ஸைஸ் சம்மில் இந்த கொஷின்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் அடிஷனல் எக்ஸைஸ்லேயே ஒரு சில இம்பார்ட்டன்டான கொஷின்ஸ் இருக்குது. ஸோ 23rd கொஷின் இஸ் ஆல்சோ சம்வாட் குட். நெக்ஸ்ட் 27th ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் 30th. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் சாப்டர். ஸோ இத்தனை கொஷின்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட். நம்ம இதில் பார்த்தோம்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டப்ப எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, ஒரு சில ஃபார்முலாஸ், தென் இந்த ரீசன்ட் டைம்ஸில் கேட்டது ரேடியோ ஆக்டிவ் டிகே பொறுத்த மட்டும் இந்த ஒரு சில ஃபார்முலா இருக்குது. தென் ரொம்ப இம்பார்ட்டன்னா டிகே, அதுக்கப்புறமா ஃபிஷன், அதுக்கப்புறமா நமக்கு நியூக்ளியர் ரியாக்டர்ஸ். ஸோ திஸ் கிராஃப், அதுக்கப்புறம் ஸோ கோஸ் ஆன். ஸோ இந்த சாப்டர் பொறுத்த மட்டும் இவ்வளோ தான் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். Hope you guys enjoyed this video. So thank you all friends. Bye.